அது இல்ல அதாவது இல்ல கிராஃபைட் அதாவது வெளியே ம். கிராஃபைட் வெளியே ஒட்ட வைக்கல அப்படின்னா அது சாதாரண பேட்டரி. அது தண்ணிக்குள்ள போட்டா வெந்து போயிடும். ம். இது கிராஃபைட் ஒட்ட வச்ச உடனே ஓப்பன் சர்க்யூட்டா மாறிடும். வித்தின் செகண்ட்ல ம். மாறிடும். ஒய்ஃபை ம். கனெக்ஷன் வந்து ஏன்னா எப்படி ஒய்ஃபை கனெக்ஷன் வருதுன்னா உள்ள அந்த ம். பேட்டரிக்குள்ள பொட்டாசியம் இருக்குது, பொட்டாசியம் ஐசோடோப் இருக்குது. இந்த பொட்டாசியம் ஐசோடோப், அப்புறம் நைட்ரஜன் ஐசோடோப், அப்புறம் கிராஃபைட்டோட ஐசோடோப் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த கிராஃபைட்டோட கனெக்ஷன் வச்சு வித்தின் செகண்ட்ல என்னது வித்தின் செகண்ட்ல நானோ செகண்ட்ல கனெக்ஷன் ஆயிரும். ம். கனெக்ஷன் ஆனோன்னு எந்த பேட்டரியா மாறுது? ஐசோடோப் பேட்டரியா மாறிடும். என்னது ரேடியேட்டிங் பேட்டரியா ம். மாறிடும். நேச்சுரல் பீட்டாட்டிக் பேட்டரியா மாறிடும். ம். இப்படி பண்ணிட்டீங்கன்னா உடனே தண்ணிக்குள்ள போடுங்க. தண்ணிக்குள்ள போட்டா நீங்க எலக்ட்ரானிக்ல என்னென்ன ஃபால்ட் நடக்கும் எதுவும் இதுல நடக்காது. இல்ல அப்ப நீங்க நீங்க ஆ நீங்க சொல்றது புரியுதுங்க. நீங்க சொல்றது புரியுது. பட் இது வந்து இப்ப இங்கிலாந்துல படிக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க கிட்ட கூட குடுத்து பாருங்க என்னன்ட்டு. ஆமா அவங்க செஞ்சு இல்ல பார்த்து மத்த அவங்க செஞ்சு பார்த்து அவங்க எம்எஸ்சி படிக்கிறாங்க. எம்எஸ்சி அஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கிறாங்க. அவங்க ஆ, ஆ. டிபார்ட்மெண்ட்ட காமிச்சுட்டாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட் அஸ்ட்ரோபிசிக்ஸ் அண்டவியல் டிபார்ட்மெண்ட். அவங்க பார்த்துட்டு இது விசித்திரமா இருக்கு, வியப்பா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. இது 70 நாள் எப்படி எரியுது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்கு. நீங்க உடனே எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் போங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க ம். டேரக்ட்டா எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் அவங்க மெசேஜ் குடுத்துட்டாங்க. உடனே போய் நம்ம இந்தியால இருக்கிற ஒரு புரொஃபசர் போய் நேரடியா போய் வணக்கம் சொல்லி பார்க்குற மாரி அங்க பார்க்க முடியாது. நம்ம பக்கத்து அறையில தான் இருப்போம். தெரியுது. அவருக்கு வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். நீங்க என்ன பண்ணுங்க, இதோட ஆன்சர் நான் இப்ப அனுப்பிச்சேன்லங்க. ஆன்சருக்கு ஒண்ணு அனுப்பிச்சிருக்கேன்லங்க. நான் அனுப்புறேன். எல்லாத்துக்கும் அனுப்புறேன். இல்ல. அதாவது அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இது கரெக்ட்டான்ட்டு கேளுங்க. சரி. சப்போஸ் கரெக்ட்டா இருந்தா சொல்லுங்க. தப்பா இருந்தா என்ட்ட சொல்லுங்க. சரி, சரி, இன்ஃபார்ம் மட்டும் சரி, பண்றீங்களா? சரி. அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். சரிங்க ஐயா. தேங்க்யூங்க. நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ. நீங்க செஞ்சுட்டீங்களா? ஆ. ஒட்ட வச்சுட்டீங்களா? இல்ல அதான் அந்த பென்சில் தான் சீவிட்டு இருக்கேங்க. அந்த அதுக்கு பேசாம நீங்க பழைய எவரடி வீட்ல இருக்கும் இல்லையா? பழைய செல் இருக்குல்ல 1.5 வோல்ட் பழைய செல்லுங்க. கடிகாரத்துலருந்து கழட்டுனது நெறைய இருக்குமே வீட்ல. இல்ல அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. நான் சப்போஸ் இது வந்து ஆ, உடைஞ்சிருச்சு அப்டின்னா, நான் கடையில போய் புது பென்சில் வாங்கி ட்ரை பண்றேன். ஆமா. இது உடையும். இது நிக்காது. 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் உடைச்சா போதுமானது. அல்லது குறைஞ்சது 2 1/2 சென்டிமீட்டர் நீளம் இருக்கணும். ம். ஏன்னா ஓகேங்க நான் பேட்டரிக்கு பண்ணிர்றேன். ஆ, ஆ. நான் பண்ணிர்றேன். இது மட்டும் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றீங்களா? நான் அனுப்புறேன். இது எல்லாத்துக்கும் அனுப்புறேன். கரெக்ட்டான்ட்டு நான் மட்டும். அனுப்புறேன். பதில் போடுங்கன்னு சொல்லிர்றேன். இத அனுப்புறேன். பதில் ஆ, போடுங்கன்னு சொல்றேன். ம். சரிங்க. இது சயின்டிபிக்கல் அதாவது ஒரு அறிவியல் குரூப் ஒண்ணு சேர்த்திருங்க. அப்புறம் எல்லாம் சேர்ந்துட்டு இருங்க. இப்பதான் எல்லாம் சேர்ந்துட்டு ஒவ்வொன்னா சேர்ந்துட்டு இருக்காங்க. ம். இல்ல நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனா அதுக்கு இன்னும் என்ன அக்செப்ட் குடுக்கல யாரும். நான் தான் குடுப்பேன். நான் குடுக்குறேன். சரிங்களா? அதுல எல்லாருமே வர்றாங்க. எலக்ட்ரானிக், சிவிலு, அப்புறம் வந்து ம். அப்புறம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டில சென்ட்ரல் யூனிவர்சிட்டில வேலை செய்றவங்க, வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க. அவங்க எல்லாரும் இத வந்து ம். பார்த்துட்டு, இது உண்மையாலுமே எலக்ட்ரானிக் அப்பாற்பட்டதுன்ட்டாங்க. என்னது? இது எலக்ட்ரானிக் அப்பாற்பட்டது. நான் சொன்னேன் இது எலக்ட்ரானிக் அப்பாற்பட்டதுன்னா, அப்ப எலக்ட்ரானிக் அப்புறம் என்ன? ம். நியூட்ரானிக், புரோட்டானிக் தானே வரும். அப்படித்தான் வரும். இதுல ம். கிராஃபைட்ல மட்டும் தான் சாத்தியமே தவிர வேற எதுலயும் சாத்தியம் இல்ல. என்னது? ம். அது நேச்சுரல் கிராஃபைட். பூமியிலிருந்து வெட்டி எடுக்கிற கிராஃபைட் தான் சாத்தியம். வேற கார்பன் எல்லாமே கார்பன். அப்ப வைரம் கூட கார்பன். அது வேலை செய்யாது. அப்ப தொட்டாங்குச்சி அடுப்பு ம். விறகு அடுப்பு அது கார்பன் தான். அதுல வேலை செய்யாது. ஏன்னா அதுல எல்லாம் அது கிடையாது. கிராஃபீன் இருக்கணும். அது இயற்கையா உற்பத்தி ஆகிறது. இயற்கையா வைரம் வந்து ம். வைரம் கார்பன் தான். அது அடுப்பெரி வைரம் கார்பன் சொல்றீங்க ரைட். அது வந்து அறுகோணம் தான். ம். அடுப்புக்கரி வந்து வைரம் ஒண்ணாயிருமா? வைரத்தினுடைய இன்னொரு பிரிவு. இந்த கார்பனுடைய இன்னொரு பிரிவு. இந்த ம். அடுப்புக்கரிக்கு ஐசோடோப் கிடையாது. ஐசோடோப்பே கிடையாது. ம். அந்த கரெக்ட், கரெக்ட்டுங்க. வைரத்துக்கு கூட கிடையாது. கிராஃபைட்டுக்கு மட்டும் தான் ஐசோடோப் உண்டு. C14. அது எப்படி இருக்கும்? 0.001 இருக்கும். மிச்சம் ம். 99.81% 99.81% வந்து கிராஃபைட் ஸ்டேபிள். அன்ஸ்டேபிள் வந்து 1.1 அது கார்பன் 13, கார்பன் 14 வரும். நான் 2 மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேங்க. அதான் பார்த்துட்டேன். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். அது வந்து நான் ஒரே நிமிஷம். நான் அத எடிட் பண்ணி போட்டு விடுறேன் உங்களுக்கு. இத மட்டும் எல்லாத்துட்டயும் காட்டி காட்டி இப்ப பார்த்துட்டு அனுப்புறேன், கரெக்ட்டான்னு அனுப்புறேன். கேளுங்க. எல்லாத்துக்கும் அனுப்புறேன். அதுக்கப்புறம் என்னையும் ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணி விடுங்க. நானும் அதுல என்ன சொல்றாங்கன்னு கவனிங்க, பார்க்குறேன். கவனிங்க, கவனிங்க. இப்ப செஞ்சு போட்டு உடனே அந்த அ அந்த பென்சில் சீவி வைங்க. இல்லாட்டினா
பழைய ஒரு எவரடி வாங்கி 2 உடைச்சிருங்க. இல்லைன்னா எவரடி வாங்கி உடைங்க, இல்லாட்டினா டோம்ஸ் பென்சில் வாங்குங்க. ம். சரிங்க. அது 2 நிமிஷத்துல சரி. செய்யலாம். செய்யுங்க. நன்றி, நன்றி. மறுபடியும் கூப்பிடுறேன். நன்றி, நன்றி. ம். சரிங்க. உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா.